நான் தான் உங்கள் ஃப்ரீ அன்றைக்கி நம்ம கிச்சடி எப்படி செய்வோம்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு சொல்லி தரப்போம். வாங்க வீடியோ கிளப்பலாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு சட்டையை வச்சுக்கோங்க, ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனை வச்சுக்கிட்டு அப்புறம் எனக்கும் நிறைய ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். போது ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன காயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன காய்ச்சோடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போனது கடுகு நல்லா பொடிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க பாக்ஸ் ஷேப்ல. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ வந்து பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, 10 கடி. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகேவா? கலர் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா பொங்கிருமா ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வணங்கிருக்கு அப்புறம் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயமும் இஞ்சியும் நல்லா வணங்கி ஃப்ரெண்ட்ஸ் 3 தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம். கொலை எடுத்துக்கோங்க, வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் ஒன்று, வரமிளகாய் ஒன்று போட்டு நல்லா வணக்கிக்கணும். ஓகே, மஞ்சள் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் சரி. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்குவா தூங்கிட்டு கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலக்கி விட்டு மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். கல் குடிக்கணும். நம்மளோட காய் நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சொல்லதல்ல, அதனால எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. எந்த குண்டால ரவையை மெஷர் பண்ணீங்களோ அதே பவுல்ல 2.5 குண்டா தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காரம் பாருங்க. உப்பு பத்தில் ஃப்ரெண்ட்ஸ், அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டு வரைக்கும் கொஞ்சம் கல் எடுக்கிக்கிட்டு அப்புறம் மூடி வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிட்டு ரவையை போட்டு வைக்கணும். ரவையை போட்டு நல்லா கலடுங்க. கைவிடாம கலடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கலரிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தான் டேஸ்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தூவி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தூவி விட்டு அதுக்கு நல்லா அப்படி எண்ணெய் மட்டும் நெய் மட்டும் ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாய், see you, bye. Super.